யாழ்ப்பாணம் கீரிமலை குப்பை மேட்டில் தீப்பரவல் காரணமாக எழுந்துள்ள புகையால் அப்பகுதி மக்கள் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். கீரிமலை பகுதியில் குப்பை கொட்டப்படுகின்றமை தொடர்பில் கடந்த 16ஆம் தேதி வெலிகமம் வடக்கு பிரதேச சபையின் மாதாந்த கூட்டத்தில் உறுப்பினர்களால் பிரஸ்தாபிக்கப்பட்டு குழிகளுக்குள் குப்பைகளை கொட்ட அனுமதிப்பதில்லை எனவும் கொட்டப்பட்ட குப்பைகளை மீள அள்ளுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னரும் குறித்த பகுதியில் குப்பை கொட்டப்பட்டு வருவதால் இனந்தெரியாதோரால் குப்பை மேட்டிற்கு தீ வைக்கப்பட்டுள்ளது. 2 நாட்களாக தொடர்ந்தும் குப்பை மேட்டில் தீ பற்றி எரிந்து வருவதால் அதில் எழுந்துள்ள புகை காரணமாக அப்பகுதி மக்கள் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். அனுமதி கொடுக்கப்பட்டது நிபந்தனையோடு. எங்களோட சபையில் இருந்த உறுப்பினர்கள் சரி, எங்களோட நிர்வாக உத்தியோகத்தர் சரி, ஏற்றப்படுற இடத்திலையும் கொட்டப்படுற இடத்திலையும் அவர்களை பணிக்கு அமர்த்தி செக் பண்ணி இது எங்கள்ட இடத்துல போடக்கூடிய நிலைமையில இருக்கிற மண்ணான்றதை செக் பண்ணி தான் போறது. நாங்கள் அனுமதி கொடுத்தாங்களே தவிர இப்படி எழுமாற்றா கொண்டு வேற இடத்துல கொட்டப்பட வேண்டிய கழிவை கொண்டு உட்காத கழிவு, இலத்திரனியல் கழிவு, அதை விட மிருக கழிவு கூட கொண்டு கொட்டிருக்காங்க. மருத்துவ கழிவு கூட இதுல தென்பட்டுருக்கு. அப்படியான கழிவுகளை கொட்டுறதுக்கு நாங்கள் எந்த விதத்திலையும் அப்ரூவ் கொடுக்கவும் இல்லை. அந்த 2500 காசுக்காக நாங்கள் கொட்டையில இந்த கொட்டப்பட்ட கழிவை ஏற்றி திருப்பி கொண்டு வரதுக்கு கூட செலவு பெறுமன்றதை பார்ப்போம். செலவுகளுக்கு அப்பால இதுல சுற்றுச்சூழல் இருக்க குழந்தைகள வாழ்வாதாரங்களை பார்க்கணும். எல்லாம் பக்கத்துல இருக்கிற சின்ன பிள்ளை. இதுல நாங்க ஒரு இடத்துல நிக்கிறோம்னா இல்லையான்னு காலில் அமைக்குதுன்றா சும்மா வந்து வைக்காது இல்லையா? இல்ல நான் நிக்கிற இடத்துல சுத்த வரையிலாம் வைக்குது. துர்நாற்றம் வீசுது. நான் நேற்று அந்த குழுமத்துல கேட்டுக்கொண்டது இதை எக்காரணம் கொண்டு இந்த குப்பையை பற்ற வைக்க வேண்டாம். பற்ற வச்சதால வர்ற கழிவு சுவாசங்களுக்கு கட்டாயம் பாதிப்பு ஏற்படுது, சுவாச நோய்கள் ஏற்படுது. அதே மாதிரி காந்தன சொன்ன மாதிரி கொழும்பு தென்பகுதியில இருந்தால் டெங்கு பரவி கொண்டிருக்கு. கட்டாயம் சுற்றுலா பயணிகள் இந்த தென்பகுதியில இருந்து இங்க எங்கள்கிட்ட கீரிமலைக்கு இது சுற்றுலா மையம் கட்டாயம் பெற சந்தர்ப்பம் இருக்கு. வருவினம் அவையிலால பரப்படுற டெங்கு இங்க தண்ணி மழை காலத்துல தண்ணி நீர் தங்கி அந்த இடத்துல டெங்கு நுழம்பு வரவி இந்த இடங்களையும் டெங்கு பாதிப்புக்கு உட்பட்ட பகுதியா மாற்றதான் வழிவகுத்து வைக்கிறோம். மற்ற நாங்கள் அண்டே சம்பவ இடத்துல தவிசாளருக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அவர் குறிப்பிட்ட சம்பவ இடத்துக்கு கதவை லொக் பண்ணிட்டு போனது. லொக் பண்ண கதவை உடைச்சு திருப்பி கொண்டு ஊரவர்கள் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணினா நேற்றும் வந்திருக்காங்க. இப்ப எங்களை ஒரு சபை தவிசாளர்கிட்ட உத்தரவு மீறி செயல்படுறது தவிசாளருக்கு கட்டாயம் நடவடிக்கை எடுப்போம். அவர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல சபை அவருக்கு எதிரான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்ளும் கேட்டுக்கொள்ளும். இது கடைசி வரையும் நாங்கள் அனுமதிக்கல. என்னடா இந்த மண் வலி தெற்கின்ற உக்கின மண் கிடக்குது. எங்கள்கிட்ட சபையில அனுமதி கேட்டது உக்கின மண் கிடக்கு. கீரிமலை சுடலேந்த கடலரிப்பு அருகாமையில் உள்ள கடலரிப்புக்கு அந்த கிடங்க நிறவுறத்துக்கு தவிசாளர் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் அதுக்கு அனுமதி கொடுத்தனாங்க. ஒரு லோட்டுக்கு 2000 ரூபாய் கட்டி எங்களை பிரதேச சபையை கட்டி வலிதற்கு பிரதேச சபையால அந்த மண்ணை அந்த கடற்கரை பிரதேசத்தை நிறவுறத்துக்கு தான் நாங்கள் அனுமதி கொடுத்தனாங்க. கழிவு கொட்டுறதுக்கு இந்த வித அனுமதியும் சபையில புறப்படவும் இல்லை. இந்த இடத்துல கொட்டுறதுக்கும் அனுமதி புறப்படையில. இது இப்ப ஆடி அமாவாசைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கீரிமலைக்கு வர போயிடும். அப்ப கீரிமலைக்கு விரைக்கல. இப்ப கொழும்பு பக்கம் 81,000 தாண்டி இருக்கு டெங்கு நோயாளிகள் எண்ணிக்கை. அப்ப இதுல முழுக்க போத்தல்களும் டின்னுகளும் நீர் தங்கக்கூடிய வசதிகளும் தான் முழு குப்பையிலும் இருக்குது. அப்ப மழை இப்ப இந்த கிழமை மழை பாரதூரமா பெய்ய போகுது. வாரக்கிழமை கிடையில மழை வானிலை அறிக்கை சொல்லியிருக்கீங்கன்னா மழை பெய்ய போகுது. அப்ப ஆடி அமாவாசை கிடைக்கிற பெய்ய போற மழையில இந்த டெங்கு நுழம்பு இங்க உற்பத்தியா இந்த வர எல்லா இடத்துல இருந்து வர பக்தர்கள் ஆடி அமாவாசைக்கு வர போற இடத்துல அந்த பாரிய வீதி காத்து வளம் மாவட்டம் கீரிமலை நல்லிணக்கபுரம் ஏரியா முழுக்க இப்ப திருவிழா கோலம்பூல போகுது. அப்ப அந்த மக்கள் அவ்வளவு பேருக்கு டெங்கு வர்ற அபாயம் இருக்கு. ஆனவடியா இதை எங்கட சபையில இருந்து இந்த இடத்துல இருந்து இந்த ஆடி அமாவாசை தினத்துக்கு முதல் அப்புறப்படுத்தியே தீரணும். இது எங்கட சபையின் தீர்மானமா எடுத்து இது முழு மூச்சா நாங்கள் இதுக்கு இந்த மக்களும் ஒத்துழைப்பு செய்யணும். முழு மூச்சா இதை நாங்கள் ஆடி அமாவாசை கிடையில அகற்றத்துக்கான முழு நடவடிக்கையும் செய்யணும் என்று தவிசாளரை கேட்டுக்கொள்ளும். உரிய அதிகாரிகளின் கவனத்துக்கு தவிசாளரின் அட்டூழியம் என்னட்டு கேட்டால் இதுல கொட்டப்பட்டிருக்கிற இவ்வளவு குப்பைகளும் வலி தெற்கின்ற குப்பைகள். ஆனா சபையிலே ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வரப்பட்டது. அப்படி என்று அதுல உட்கப்பட்ட பெரும் மண்ணா இருக்கிறது எங்க கீரிமலை ரிட்டர்னிங் கோலுக்கு அருகில போடுறது என்று சொல்லித்தான் எங்கள்கிட்ட இந்த தீர்மானத்துக்கு நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அதை தவிர்த்து இந்த உட்காத குப்பைகள் முழுக்களும், அதாவது வலி தெற்கின்ற குப்பைகள் அனைத்தும் வலி வடக்கில் நிரப்பப்படுகின்றது. 1ஆம் தேதி இது சம்பந்தமாக எங்களுடைய தவிசாளருக்கு நாங்கள் தெரியப்படுத்தியிருந்தோம். தனக்கு தெரியாத உடனடியாக நிப்பாட்டுறேன். அதே நேரம் 10ஆம் தேதி நான் நேவியோடும்
இது சம்பந்தமாக பிரச்சனைப்பட உடனடியாக பிஹெச்ஐ தொடர்படுத்தி தந்தால் அவர் சொன்னார் தாங்கள் முழு அனுமதியும் தவிசாளர்களுடைய கடிதத்தினூடாகத்தான் இதை செய்கிறோம்னு சொல்லியிருந்தார். அப்ப நான் சொன்னேன் கடிதத்தோட வாங்குவோம் இனிமேல் பறிக்க கடிதம் இல்லாமல் வராதையும் கொண்டு. ஆனா அதுவும் நடைபெறவில்லை. இப்ப தொடர்ச்சியாக இந்த குப்பைகள் கொட்டப்பட்டு கொண்டிருந்தன. ஆனா 18ஆம் தேதி சபை எங்களுக்கு நடைபெற்றது. 18ஆம் தேதி சபையில வலு ஆணித்தரமாக அதாவது உக்கின மண்ணாக இருந்தாலும் அது நாங்கள் பார்வையிட்ட பின்னரே இந்த மண்ணை இங்கே போட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை கொண்டிருந்தோம். இந்த கழிவு எக்காரணம் கொண்டும் எங்கென்ற இடத்துல கொட்டப்படக்கூடாது என்ற விடயத்தை கொண்டு வந்திருந்தோம். ஆனால் தொடர்ச்சியாக இந்த குப்பை இங்கே கொட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் இது சம்பந்தமாக பலிதற்கு பிரதேச சபையின் செயலாளரை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் சொன்னார் எல்லா அனுமதியும் எங்களுக்கு தந்திருக்கிறோம். ஆனால் இது நீங்கள் எங்களோட கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை, தவிசாளரோட கதைக்க சொல்லு. ஆனால் அரசு நிலம் அத்தனையும் பிரதேச செயலகத்துக்கு உட்பட்டது. எம்ஓச்சோட கதைச்சிருக்கோம். எம்ஓச்சோ சொல்லியிருக்க தனக்கு இது இந்த எல்லைக்கு இல்லையன்று. அப்ப டெங்கு பரவுறது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இது யார் செய்கிறது என்ற ஒரு விடயத்துக்கு கருத்துல கொண்டு வர வேண்டும். இந்த அட்டூழியத்துக்கு உடனடியாக இங்க கொட்டப்பட்ட அனைத்து குப்பைகளும் திருப்பி மீள வழிவடக்குக்கு வெளியே செல்ல வேண்டும். அது எங்க போறது எங்களுக்கு தேவையற்ற விடயம். ஆனா வழிவடக்குக்கு வெளியே கொண்டு செல்ல வேண்டும். அதே நேரத்தில் தவிசாளருக்குரிய நடவடிக்கை கட்டாயம் இதுக்கு நடந்தே ஆக வேண்டும். எங்களுடைய பிரதேசத்தை குப்பை மூடாக்கிற ஏனென்றால் நிலத்தடி நீர் பலதாகும். மக்கள் இதில் அருகாமையில் மக்கள் இங்கே வாழ்கின்றார்கள். இந்த மக்கள் வேற, நீங்கள் வேறையா? உடனடியாக ஆளுநர் கவனத்தில் கொள்ள வேண்டும். உள்ளூராட்சி ஆணையாளர் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாங்கள் சகல உறுப்பினர்களும் இதில் பெரும்பாலான உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு இருக்கிறோம். நாளை கடிதம் சமர்ப்பிப்போம். அதுக்கு ஒரு குறுகிய நாளைக்கு எங்களுக்கு இதுக்கான பதில் தராவிட்டால் நாங்கள் அடுத்த நடவடிக்கையை உடனடியாக மேற்கொள்வோம். இல்ல உண்மையில பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப நாங்க இப்ப கிட்டத்தட்ட 300க்கு மேற்பட்ட டிப்பர் லோட் வந்து இங்க பாதிக்கப்பட்டிருக்கு. சரிதானே? அதுல போய் கிட்ட போய் பார்த்தா கிட்ட போய் பாத்தீங்கன்னு சொன்னா பொழுத்தீன் அந்த முழுக்க உட்காத கழிவுதான். அவங்க தங்களுக்கு வேண்டாமன்னு சொல்லப்பட்ட எல்லா கலையும் வந்து இங்க கொண்டிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா பக்கத்துல 50 மீட்டர் இல்ல ஒரு வெட்டி பார்த்தா உள்ள பக்கத்துல ஆக்கள் இருக்கிறாங்க. குடிமை இருக்கு, சின்ன பிள்ளைகள் இருக்குது. குடியான இடத்துல கொண்டு கொட்டி மேல கவலையா இருக்கு வந்து பார்க்க எங்களுக்கு வந்து மேல நாங்கள் இன்றைக்கு வந்து வாய்கள் எல்லாருக்குமே பெரிய ஒரு ஆட்சிதான் இருக்கிறா அப்படி கொண்டு கொட்டுறதுக்குங்கிற தவிசாளர் கூடிய அனுமதி கொடுத்திருக்கிறாரு. அன்றைய சபையில வடிவ காய்ச்சினாங்க. ஐயோ தேவசம் எல்லாரும் இதுல வந்து நாங்கள் எந்த ஒரு பாவாடம் இல்லாம எல்லா கட்சியை சேர்ந்த எல்லாரும் நிக்கிறோம். இதுல ஒட்டுமையா வந்து நிக்கிறாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லாம எல்லாரும் சொல்லுங்க. இல்ல அதெல்லாம் சரி, அது நாங்கள் இனி அது வராது, அது நாங்கள் எல்லாம் கேட்ட போட்டுவோம் ஒன்றும் சொல்லி போட்டு அதுக்கு பிறகு லோட்டை கொண்டு கொட்டிக்கிறேன். இவ்வளோ ஒரு சர்வாதிகாரமான முறையில் எங்களோட தவிசாரம் செய்யப்படுறாட்டு பார்க்க உண்மையாக கவலையாக இருக்கு எங்களுக்கு. நாங்கள் உண்மையில எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து சொன்ன மாதிரி இதை முழுக்க அகற்றணும். இங்கே இருக்கிற அவ்வளவு கலையும் திரும்ப ஏற்றப்படணும். ஏற்றப்படாடி இதோட பாரிய போராட்டம் கொண்டு நடைபெறும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வோம்.